شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العلي العليم. وقال نبينا عليه الصلاة والسلام إن لله أهلين من الناس قالوا من هم يا رسول الله قال أهل القرآن هم أهل الله وخاصته. صدق رسول الله صلى الله عليه وسلم. அக்குரணையின் ஹாஃபில் சங்கம் நடாத்தும் கௌரவ நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் ஹாஃபில் சங்கத்தின் தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற அல் ஹாஃபில் ஷேக் மஃபாஸ் அவர்களே, இந்நிகழ்வை கௌரவிப்பதற்காக வேண்டி அக்குர்னை ஜமிஅத்துல் உலமாவின் தலைவராக ஏற்றிருக்கும் ஷேக் அக்ராஷ் ஜாமி ஹசரத் அவர்களே, அத்தோடு இன்ற நிகழ்வின் விசேட பேச்சாளராக வந்திருக்கின்ற ஷேக் ஃபயாஸ் ஃபுர்கானி ஹசரத் அவர்களே, மற்றும் இங்கு இட்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய உலமா பெருந்தகைகளே, மற்றும் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இறுதி தருவாயில் புனிதமான இத்திகாஃபுடைய அமலில் ஈட்டிருக்கும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, வாலிபர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கௌரவிக்குகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வை மலர்களாக பூத்து கொண்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய சங்கையான ஹாஃபிலாக்களே, அவர்களின் உஸ்தாதுமார்களே, அவர்களின் பெற்றார்களே, குடும்பத்தார்களே, மற்றும் இந்த சபையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அழகான முறைகளில் எதிர்காலத்து ஹாஃபில்களாக இட்டிருக்கின்ற மദ്രஸா மாணவ செல்வங்களே, மற்றும் விசேடமாக இந்த பள்ளி மஸ்ஜிதின் நிர்வாக தலைவர் உட்பட அங்கத்தவர்களே, அனைவர்களையும் எமது ஹமலத்துல் குர்ஆன் மஜ்லிஸினூடாக இந்நிகழ்வை கௌரவிப்பதற்காக வந்திருக்கின்றதை இட்டு மகிழ்வு அடைகின்றேன். உங்கள் அனைவர்களையும் வரவேற்கின்றேன். அஹ்லன் வசஹலன் மர்ஹபன் பிக்கும். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய ஒன்று கூடலையும் கபூல் செய்து மேலான சுவனத்தில் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில், இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆனினூடாக சங்கைப்படுத்தப்பட்டிருக்கின்றது மட்டுமல்லாமல் குர்ஆனுடையவர்களை அல்லாஹ் சங்கைப்படுத்துகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுடைய குடும்பத்தார்கள் மனிதர்களது குடும்பத்தார்கள் இருக்கின்றார்கள். கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யார் அவர்கள் என்பதாக கேட்ட பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹ், குர்ஆன் உடையவர்கள், குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்கள் என்பதாக சுட்டி காட்டினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இந்த ஹமலத்துல் குர்ஆனுடைய நிகழ்வை நாம் எடுத்து நடப்பதற்காக வேண்டி, கௌரவிப்பு நிகழ்ச்சியை செய்வதற்காக வேண்டி நமக்கு தூண்டினது என்னென்னு சொன்னால், 4 வருட காலமாக தொடர்ச்சியாக நாம் இந்த ஹமலத்துல் குர்ஆனுடைய சங்கைக்குரிய நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக 2023 ஆண்டில் 50 வயதை தாண்டின மூத்த ஹாஃபில்களை நாம் தெரிவு செய்தோம், தேடினோம். பழைய ஹாஃபில்மார்களை தெரிவு செய்து 22 ஹாஃபில்மார்களை நாம் தேர்ந்தெடுத்து அக்குர்னையில் முதலாவது ஹாஃபிலாக இருந்தவர்களை கூட எடுத்து சங்கைக்கு கௌரவத்துக்கு அவங்களை கௌரவித்து 2023 ஆண்டு மகிழ்வடைந்தோம். அதனைத் தொடர்ந்து இதை நிறுத்தக்கூடாது, தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என்பதாக நாம் நம்மளது மஷூராக்கள் செய்து 2023 ஆண்டில் ஹாஃபில் பட்டம் பெற்று தௌரா செய்து மீட்டர் செய்து ஷஹாதாக்களை அடைந்தவர்கள் அக்குர்னை வாழ் நெஞ்சங்கள் இளம் ஹாஃபில்களை கௌரவிப்பதற்காக வேண்டி 18 ஹாஃபில்களை தெரிவு செஞ்சு 2024 ஆண்டு அவர்களை சங்கைப்படுத்தினோம். இதே மாதிரி 2025 ஆண்டில் சென்ற வருடத்தில் 24 இளம் ஹாஃபில்களையும் 24 ஹாஃபிலாக்கள், அந்த ஹாஃபிலாக்கள் அவர்கள் எல்லை இல்லை, அதாவது இதுவரை அக்குர்னையில் இருந்து இதுவரையும் இருந்த ஹாஃபிலாக்கள், அது 2 ஆண்டை மட்டும் குறிப்பிடப்படவில்லை. அப்படியான 24 ஹாஃபிலாக்களை குறிப்பாக இதில்
ஹாஃபில் பட்டம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஹாஃபில்கள் முடித்தவர் மட்டுமல்ல, சரியான முறையில் தௌரா மீட்டல் செய்து ஷஹாதாவை பெற்று உஸ்தாத்மார்களின் மூலமாக சர்டிஃபிகேட் பண்ணப்பட்டவர்களைத்தான் நாம் தெரிவு செஞ்சு ஹாஃபில்களாக கௌரவிப்பதாக மஷூரா முடிவு செய்யப்பட்ட முறையில் அவ்வாறு மஷா அல்லாஹ் சென்ற வருடமும் கௌரவித்தது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வருடமும் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த வருடம் 20 இளம் ஹாஃபில்களையும், சென்ற வருடம் மீதியாக இருந்தவர்கள் தவறிப்பட்டவர்கள் எங்களுக்கு 9 ஹாஃபிலாக்கள் இருக்கின்றார்கள், அவர்களையும் இச்சபையில் கௌரவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். கண்ணியமானவர்கள், அது மட்டுமல்லாமல் அவர்களை உருவாக்கின உஸ்தாதுமார்கள் சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்காக வேண்டி பாடுபட்ட முஅல்லிமாக்கள், அவர்களையும் இச்சபையில் கௌரவிப்பதோடு அது மட்டுமல்லாமல் அந்த ஹாஃபிலாக்களுடன் ஹாஃபில்கள் மாத்திரம் கௌரவிக்கப்படக்கூடாது, அந்த பெற்றார்களும் நாளை மறுமையில் கௌரவிக்கப்படக்கூடியவர்கள் அல்லாஹ் கௌரவிக்கின்றான். எனவே அவர்கள் உலகத்தில் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களையும் முன்னெடுத்து அவர்களையும் நாம் இச்சபையில் கௌரவிக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ஏன் கௌரவிக்க வேண்டும், ஏன் நாம் இந்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய ஹாஃபில்களுடைய உள்ளத்தில் சுமார் அக்குருணையில் வாழ் மக்களிடத்தில் சுமாராக நான் நினைக்கின்றேன் 500க்கும் மேற்பட்ட ஹாஃபில்கள் இதுவரை இருப்பார்கள். கூடினாலும் குறைய மாட்டாது. என்றாலும் சமீப காலமாக ஹாஃபிலாக்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஊர் எல்லா வகையிலும் பேரெடுத்த ஊர். அதே மாதிரி இந்த வகையிலேயும் பேரெடுக்க வேண்டும். நல்லெண்ணம் கொண்டவர்கள் மூலமாக, நல்ல எண்ணத்தின் மூலமாக, நல்ல மக்களின் மூலமாக, நல்ல தாய்மார்களின் மூலமாக இந்த உருவாகின்ற ஹாஃபில்கள் கண்ணியமானவர்களே, இந்த ஹாஃபில் ஆகிறது என்பது ஒரு சாதாரண செய்தி அல்ல, சாதாரண விடயம் அல்ல. அவருடைய திறமைக்கேற்ற மாதிரி ஹாஃபிஸ் ஆக முடியாது, அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஹாஃபிஸ் ஆக முடியாது. யார் நினைத்தாலும் ஹாஃபிஸ் ஆகிறதுக்கு முடியாது. ஆனால் அல்லாஹுடைய தௌஃபீக் வேண்டும், அல்லாஹுடைய கிருபை வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்த பொழுது ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வஹி கொண்டு வர்றாங்க. வஹியில் சூரத்துல் அன்ஆம முழுமையாக ஓதுறாங்க, முழுமையாக சூரத்துல் அன்ஆம ஓதுறாங்க. அதில் சூரத்துல் அன்ஆமில் இருக்கக்கூடிய ஆயாத்துக்கள் ஜுசு 1 ஜுசுவாக இருக்கின்றது. கண்ணியமானவர்கள், ஒரு ஜுசு அல்ல, 20 பக்கம் 24 பக்கங்களை கொண்ட சூரத்துல் அன்ஆம் சூரா. இந்த சூறாவை முழுமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காண்பிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநமிட்டுக் கொள்கின்றார்கள். திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் அதை சமர்ப்பிக்கின்றார்கள், ஓதுகின்றார்கள். அந்த சபையில் ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். ஏனைய சஹாபாக்களை விடவும் ஒரு உடல் பலவீனமானவர்கள் தான் ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், எழுந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஓதினது சூரத்துல் அன்ஆம் சூராவையா? ஆம் என்பதாக சொன்னார்கள். அதை நான் உங்களிடத்தில் ஓதி காண்பிக்கவா என்பதாக கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிப்பீராக என்பது சொன்ன பொழுது ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காண்பிக்கின்றார்கள். எந்த பிழையும் இல்லை. சஹாபா பெருமக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது அல்லாஹுடைய வெறும் தௌஃபீக்கே அன்றி திறமை அல்ல. மேலானவர்களே, இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினால் நல்ல பொருத்தமாக இருக்கும் என்பதாக நினைக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், இந்தியாவில் ஆக பெரிய ஃபேமஸான பிரபலியமான மதரசா தேவபந்த் மதரசா. ஆயிரக்கணக்கான மக்கள் ஓதினார்கள், ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். பிரபலியமான மதரசா. அந்த மதரசாவில் முன்னாள் அதிபர் அல்லாமா அன்வர் ஷேக் காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், முன்னாள் அதிபர், அவர் ஒரு தடவை எகிப்து நாட்டுக்கு செல்கின்றார்கள். எகிப்தில் ஒரு மியூசியத்துக்கு போய் செல்கின்றார்கள், லைப்ரரிக்கு செல்கின்றார்கள். லைப்ரரியில் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு செல்கின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு கிதாபை காண்கின்றார்கள். அந்த கிதாபை பார்த்து எடுக்குகின்றார்கள், கிதாபை வாசிக்குகின்றார்கள். 1000 பக்கங்களையும் விட அதிகமான கிதாப் அதை வாசிக்குகின்றார்கள். நல்ல வடிவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நான் தன்னுடைய இந்தியாவுக்கு சென்று அதை வாசித்துட்டு வரலாம் என்று அந்த லைப்ரரி அதிபரிடம் பொறுப்புதாரிகளிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார்கள், லைப்ரரியில் இருக்கக்கூடிய கிதாபுகள் எல்லாம் எங்கிருந்து தான் வாசிக்க வேண்டும், வெளியில் கொண்டு செல்வதற்கு அனுமதி கிடையாது என்பதாக சொன்ன பொழுது அவர்கள் அன்வர் ஷேக் காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3 தினங்களாக அந்த கிதாபை வாசிப்பதற்காக வேண்டி அங்கே தங்கினார்கள். தங்கி வாசித்துவிட்டு திரும்ப இந்தியாவுக்கு தேவபந்துக்கு சென்று அங்கிருந்து அந்த கிதாபை எழுதினார்கள். எழுதி முடித்துவிட்டு அந்த கிதாபை அனுப்புகின்றார்கள். அங்கே மியூசியத்துக்கு அங்கே அந்த லைப்ரரிக்கு அனுப்புகின்றார்கள். சொன்னார்கள், நான் எழுதின இந்த கிதாபையும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கிதாபையும் வைத்து நீங்கள் சரிபார்த்து விட்டு ஏதாவது தவறுகள் பிழைகள் இருக்கும் என்று சொன்னால் திருத்தி அனுப்புங்கள் என்பதாக சொன்னார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை கண்ணியமானவர்களை, எந்த அளவுக்கு மனன சக்தி ஹிஃபுல் குவ்வா என்று சொன்னால் எந்த பிழையும் இருக்கவில்லை, சரியாக இருந்தது. ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு மனன சக்தி உடையவர்கள்
அந்த அளவுக்கு மட்டுமல்ல, சஹீஹுல் புகாரி கிதாபை அதுக்கு ஒரு தஃப்சீர் விரிவுரை எழுதினார்கள். ஃபைசுல் பாரி என்பதா கிதாப் ஒன்று எழுதினார்கள். அரபி உலகம் ஆச்சரியப்பட்டது. கண்ணியமானவர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவர் அரபியிலேயே இதுக்கான தஃப்சீர் எழுதுகின்றார்கள் என்பதாக ஆச்சரியப்பட்டார்கள். இப்படியான மனநசக்தி உடைய ஒரு மனநசக்தி உடைய ஒரு ஆள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு தடவை இந்தியாவில் ஒரு ஜெல்சா, ஹிஃபுல் பட்டம் பெற்ற ஹாஃபிகள் பட்டம் பெற்ற ஜெல்சாவுக்காண்டி விழாவுக்காண்டி அழைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் அன்வர் ஷா காஷ்மீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த இடத்தில் வந்து முன்னால் ஸ்டேஜில் இருந்து மைக்குக்கு முன்னால் இருந்து பேசுவது பொழுது அழுது விட்டார்கள். சொன்னார்கள் அவர்கள், எனக்கு எத்தனையோ கிதாபுகள் மனனம், எவ்வளோ திறமைகள் இருக்குகின்றது, என்றாலும் இந்த அல் குர்ஆன் எனக்கு மனனம் இல்லை, இந்த குர்ஆன் எனக்கு மனனம் இல்லை என்று கவலைப்பட்டு அழுது விட்டார்கள். கண்ணியமானவர்களே, என்ன விளங்குகின்றது என்று சொன்னால், அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாமல் எதுவும் இல்லை குர்ஆனை மனனம் பண்ணுவதற்கு. எனவே நாங்களும் இந்த குர்ஆனை மனனமிட்ட இந்த ஹாஃபில்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்களுடைய கௌரவிப்பினூடாக நாம் என்ன எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்னால், இவர்கள் இந்த ஹிஃபுல் பண்ணினவர்கள் ஹாஃபில்மார்கள் 3 வருடம் 4 வருடம் சிறுபிராயத்திலிருந்து வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமையில் தன்னுடைய வேலைகளையே தனிக்கர செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற, சுயமாக தன் வேலை செய்து கொள்ள இயலாத இருக்கின்ற அந்த பருவத்தில் மദ്രஸாவிலே இருந்து கொண்டு சிரமப்பட்டு இரவொன்றும் பகலென்றும் நோயென்றும் பாராமல் கஷ்டங்கள் பட்டு சிரமப்பட்டு அல் குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு சிரமப்பட்டு பாடமாக்கி இருப்பார்கள், எவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டியவர்கள், அல்லாஹ்வுடையவர்கள் மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்கள். அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்களை நாமெல்லாம் நாம் சொந்தங்களாக அவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் இவர்களுடைய எதிர்காலத்தில் பிற்காலத்தில் இவர் குர்ஆனுடைய தொடர்போடு இருக்க வேண்டும், குர்ஆன் உடையவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இதை தொடர்ந்து குர்ஆனுள்ள என்னென்னவெல்லாம் அதனுடைய அந்தஸ்துக்காக வேண்டி படிக்க வேண்டுமோ, என்னென்ன பண்களெல்லாம் இருக்கின்றதோ அத்தகைய பண்கள் எல்லாம் அவர்கள் செய்து ஆலிமாக வேண்டும், தஹ்சீஸ் ஹதீஸ் முடிக்க வேண்டும், அதே மாதிரி இஜாசா செய்ய வேண்டும். குர்ஆனுடைய துறைகள் என்ன துறைகள் இருக்க வேண்டுமோ அந்த துறை எல்லாத்துக்கும் அவர்களை ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டிய தவிர வேறு எந்த மஜ்லிஸும் இது இல்லை, வேறு எந்த நோக்கமும் கிடையாது மேலானவர்களே. ஏனென்றால் எங்களோட காலத்தில் முந்தின காலத்தில் இருந்த எத்தனை ஹாஃபிஸ்களை நாம் பார்க்கின்றோம். எங்களோட கூட ஓதின எத்தனை ஹாஃபில்களுடைய அடையாளம் கூட இல்லாமல் அளவுக்கு, அடையாளம் என்று சொன்னால் நான் ஆடையை சொல்லவில்லை, குர்ஆனில் இல்லாத அளவுக்கு மறந்த நிலைமைகளையும் தொடர்பில்லாத நிலைமைகளையும் பார்த்து ஓதக்கூட தெரியாத நிலைமைகளையும் இருக்குகின்ற ஒரு நிலைமையில் நாம் யோசித்தோம், இவர்கள் ஆகிவிடக்கூடாது, இவர்கள் அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்கள், இவர் அல்லாஹ்வுடையவர்கள், இவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஒவ்வொரு ஹாஃபிகள் உருவாக வேண்டும், ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஒவ்வொரு ஹாஃபிலாக்கள் உருவாக வேண்டும் என்பன போன்ற பல யோசனைகளுடன் சிந்தனைகளுடன் நல்ல எண்ணங்களுடன் நாம் இந்த மஜ்லிஸுல் ஹமலத்துல் குர்ஆனை ஆரம்பித்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த தொடர் வந்து நம்முடன் முடியக்கூடாது. இந்த இருக்குகின்றார்களே கிட்டத்தட்ட இது வரங்காட்டியும் 117 ஹாஃபிலாக்களை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த ஹாஃபிலூடாக இன்னும் இதனுடைய கிளைகள் வளர வேண்டும், இவர்களூடாக அக்குருணையில் மறுமலர்ச்சி உருவாக வேண்டும், ஒவ்வொரு வீடுகளிலையும் உள்ள ஹாஃபிலாக்களும் வீடுகளிலே உருவாக வேண்டும் என்கின்ற அந்த நல்ல யோசனையுடன் நாம் இதை ஆரம்பித்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த முயற்சியை, இதில் ஆக பெரிய ஒரு முக்கியமான ஒரு முயற்சியை தான் ஹாஃபில் மஃபாஸ் பின்னூரி ஹசரத் அவர் ஜப்பானில் இருந்து கொண்டு அவர்களுடைய முழுமையான யோசனையுடன் முழுமையான வழிகாட்டலுடன் நாங்கள் இங்கும் சிலர்கள் இருந்து கொண்டு இதை வழிநடாத்தி கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான உலமாக்கள், மேலான கண்ணியமானவர்களே, ஒரு கவலையான செய்தி உங்களிடத்து ஒப்பிடுகின்றேன். என்னென்று சொன்னால், உலகத்தில் எந்த நிலைமைகளை பார்த்து, எந்த படிப்பறிவுகளை பார்த்தாலும் சரி, எந்த துறையை பார்த்தாலும் சரி, அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள், அவர்களுக்கு அந்த இடத்துல கௌரவம் கிடைக்குகின்றது. ஆனால் குர்ஆன் கண்ணியமானது எல்லாரும் பேசுகின்றோம், கண்ணியமானது என்று தெரிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஹாஃபில்மார்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு கவலையான ஒரு செய்தி இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா இடத்திலும் ஒதுக்கப்படுகின்றார்கள். ஏதோ ஒருவர் மட்டும் திறமைகள் இருந்தால், குரல் வளம் இருந்துட்டால் அவர்கள் முன்வருவார்கள். தராவிகளுடைய காலங்களில், ரமலானுடைய காலங்களில் ஓதுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ் வெளிநாடுகளுக்கு சென்று தராவிக தொழில்ப்பார்கள். என்றாலும் அதிகமான ஹாஃபிலாக்கள் அவர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள். காரணம், அவர்கள் இணைப்பது கிடையாது. நாம் எல்லாம் இணைக்க வேண்டும், ஜமியாவை இணைக்க வேண்டும், மദ്രஸாக்களை இணைக்க வேண்டும், அந்தந்த கலாசாலை இணைக்க வேண்டும், பழைய மாணவர் இணைக்க வேண்டும் என்றால் இணைத்து கொண்டு போனோம் என்று சொன்னால் மாஷா அல்லாஹ் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் பாதுகாத்துக் கொள்வது
அவர்களுடைய பொறுப்பும் தான். அவர்களை பாதுகாக்க வைப்பது நம்முடைய சமூகத்துடைய பொறுப்பும் தான், குடும்பத்தாருடைய பொறுப்பும் தான். எனவே கண்ணியமானவரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து ஏற்று மேலான நல்ல எண்ணங்களை கபூல் செய்து ஈரோகத்திலும் நன்மைகளை தருவானாக. வ ஆஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.